சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல்துறையினர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்கின்ற பொழுது இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற ஒரு வழக்கில் தான் இந்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பில் தான் இதை பற்றின ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்கின்ற பொழுது அவர் ஒரு அடையாள அட்டை பொருத்தியிருக்கணும். தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு அடையாள அட்டை பொருத்தியிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த கைது செய்கின்ற அதிகாரியுடைய பெயர், அவர் என்ன டெசிக்னேஷன், இவற்றையெல்லாம் தெரியும்படி அந்த கைது இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கைது செய்கின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும், ஒரு மெமோ ரெடி பண்ணணும். அது அரெஸ்ட் மெமோ, அதாவது கைது குறிப்பு. அந்த கைது குறிப்பில் என்ன இருக்கணும் அப்படின்னா, எதற்காக அந்த குற்றம் சாட்டப்பவரை கைது செய்கின்றோம், அதனை பற்றின விவரம், குற்றம் சாட்டப்பட்டவருடைய உறவினர் அதில் கையெழுத்து போகணும். அதாவது குறைஞ்சபட்ச ஒரு நபர் கையெழுத்து போட்டால் போதும். அதில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய உறவினர் அதில் கையெழுத்திடணும். அல்லது அந்த பகுதியில் வசிக்கின்ற மதிப்பிற்குரிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அவர் கையெழுத்திடலாம். அந்த அரெஸ்ட் மெமோவில் கைது செய்யப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரும் அதில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கைது செய்யப்பட்ட விவரத்தை கைதானவருடைய உறவினரிடத்திலும் அப்படி இல்லைனா நண்பர்கள், தெரிந்தவர்கள், இவர்கிட்ட அந்த கைது செய்யப்பட்ட விவரத்தை சொல்லணும். அதே சமயம் இந்த கைது செய்யப்பட்ட விவரத்தை 8லிருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த உறவினர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு நபருக்கு இந்த கைதான விஷயத்தை நீங்கள் தெரிவிக்கக்கூடிய உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற விஷயத்தை அந்த கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட அந்த அதிகாரி சொல்லணும். காவலில் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் கைதான விவரத்தையும், கைது குறித்து யாருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதையும், கைது செய்யப்பட்டவர் எந்த அதிகாரியுடைய பொறுப்பில் இருக்கிறார், இந்த விவரத்தெல்லாம் ஒரு காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஒரு பதிவேட்டில் குறித்து வைக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைது செய்யப்பட்ட நபர் அவர் வேண்டிக் கொண்டால் அவருடைய உடலை பரிசோதனை செய்து, பெரிய காயங்கள் இருப்பின், சிறிய காயங்கள் இருப்பின், அது பற்றின விவரத்தை ஒரு குறிப்பில் பதிவு செய்து கொண்டு, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கைது செய்யப்பட்டவரும் கைது செய்த அதிகாரியும் இருவரும் அந்த பதிவில் கையெழுத்திட்டு அதனுடைய நகலை கைது செய்யப்பட்டவருக்கு கொடுக்கணும். கைது செய்யப்பட்ட நபரை 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கைது குறிப்பு உட்பட அனைத்து ஆவணங்களையும் அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட நடுவர்கிட்ட ஒப்படைக்கணும். கைது செய்யப்பட்டவரை கேள்வி கேட்டு விசாரணை செய்கின்ற பொழுது அந்த விசாரணையின் முழுவதும் இல்லாவிட்டாலும் கூட விசாரணையில் வழக்கறிஞரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காவல்துறையினர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கைது செய்யப்பட்டவருடைய விவரத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல் கட்டுப்பாட்டு அறையில் இந்த விவரத்தை சொல்லணும். அவங்க அந்த கைது செய்யப்பட்டவருடைய விவரத்தை எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், அவருடைய பெயர், அவருடைய அந்த செக்ஷன்,
இவற்றெல்லாம் வந்து ஒரு விளம்பர பலகையில் வந்து வெளியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் வந்து கைது செய்யப்பட வேண்டியவரை வந்து கைது செய்யப்பட்டு என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களோ அந்தந்த வழிமுறைகளே அவங்க வந்து கடைபிடித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த காவல்துறை அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து காவல்துறைக்கு மட்டும் இதை வந்து தீர்ப்பை வந்து சொல்லலை. இந்த வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி புலனாய்வு, செயலாக்கத்துறை, கடலோர காவல்படை, மத்திய இருப்பு காவல்படை, எல்லை காவல்படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, மாநில ஆயுதப்படை, புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வு பிரிவு, போக்குவரத்து காவல்படை, இந்திய திபெத்திய எல்லைப்படை ஆகிய அனைவருமே இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறையை வந்து இந்த கட்டளையை வந்து மீறக்கூடாது. இது போல தான் நடக்கணும், தீர்ப்பின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.